ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கத்திஜா வித்திக். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய் போதும், ரொம்ப தேவை கிடையாது. 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இது நல்லா காஞ்சோன்னு என்ன பண்ணுங்கள், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கியிருக்கேன். இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும்ல, நம்ம லெமன் சாதம் செஞ்சுருக்குறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் ஒரு 80% இருக்கிற மாதிரி வதக்குங்க. அப்போ தான் நீங்கள் மசாலா போட்டு செய்கிறதுக்கு அந்த லெமன் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இது 80% வதங்கும் போது ஒரு ப்ரௌனிஷ் கலர் மாதிரி லைட்டாக வரும். அந்த கலர் இதுக்கு நல்லா இருக்கும், அந்த சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். கச்சா. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும், அதுக்காக சொல்கிறேன். எவ்வளோ உப்போ அந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் 4 முட்டை தான் எடுத்திருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு போட்டிருக்கேன். தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க. லெமன் சாதத்துக்கு அப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், 80% வதங்கிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மசாலா போட்டுருங்க. இது கொஞ்சம் மசாலா இருந்தால் போதும், ரொம்ப தேவை கிடையாது. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த 12 பொருள் போட்டு நான் அரைச்சி வைப்பேன்னு சொல்லுவேன்ல ஒரு மசாலா, அதுதான் போட்டிருக்கேன். ஏன்னா இதில் எல்லா பொருளுமே இருக்கும். இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, கசகசா, மஞ்சத்தூள், அப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் இருந்தால் போதும், ரொம்பலாம் வேணுங்கிற அவசியம் கிடையாது. இது நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். அது கூடவே என்ன பண்ணுங்க, ஏன்னா மஞ்சத்தூள் தான் இதில் போட்டு நான் அரைச்சிருக்கிறேன்ல, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம். இப்போ இது நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி கண்டிப்பாக போடுங்க, அதான் டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி போடாமல் செய்யலாம், எனக்கு தக்காளி போட்டால் தான் அது என்னமோ ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு மைண்டில் செட் ஆயிடுச்சு. தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான் போடுறது மெயினாக. இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க விட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை நறுக்கி போட்டுட்டு கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிற வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு முட்டை தொக்கு செஞ்சு நீங்கள் லெமன் ரைஸ்க்கு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தால் தான் நல்லது. அப்போ தான் தொக்கு மாதிரி வரணும், அந்த பதத்துக்கு அது வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு, பார்த்தீங்களா? வந்துச்சா? இப்போ என்ன பண்ணுங்க, முட்டையை 2 வெட்டி போட்டுருங்க. அது ஒரு டேஸ்ட்டு. 2 வெட்டி போட்டு இப்படி அடுக்கி விட்டுருங்க. இது பார்த்தீங்களா? அவ்வளோதான். நம்ம ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோமே, அப்போ தான் நல்லா இருக்கும். ஒரே மாதிரி செஞ்சால் போரிங்காக இருக்குது இல்லை? இப்போ டெய்லி சாம்பார் வச்சா எனக்கு போர் அடிக்குதுன்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், லெமன் ரைஸ் செஞ்சுட்டேன். எப்போ பார்த்தாலும் சாம்பார்னா போராக இருக்குல்ல. லெமன் ரைஸ் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிடுவார், அதனால் செஞ்சாச்சு. எங்கள் வீட்டில் 365 நாளும் சாம்பார் தான் வைக்கணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் சாம்பார் தவிர எதுவும் பிடிக்காது. அதுக்காக நீ செஞ்சு சாப்பிடாதெல்லாம் சொல்ல மாட்டார், சாப்பிடு சாம்பார். ஒரு ஆளுக்கு என்னத்தங்க செய்கிறது, அதனால் நான் செய்ய மாட்டேன், அதே ஊற்றி சாப்பிட்டுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா? இது நல்லா அப்படியே பாயில் ஆகட்டும். அந்த மசாலாவோட எசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் அப்படியே இறங்கும். உடனே திருப்பிடாதீங்க, இப்படியே இருக்கட்டும். அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வற்றி வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை கடைசியாக போட்டு அப்படியே பரட்டி விட்டு
கொத்தமல்லி தழையை கடைசியாக போட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், முட்டை ஃப்ரை ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா அப்படியே கொதிச்சு வருது. இந்த மாதிரி டைமில் அடி பிடிக்க விட்றாதீங்க. அப்படி திருப்பி திருப்பி போட்டுருங்க. முட்டையே திருப்பி போட்டுருங்க, அப்படியே விட்றாதீங்க, அப்போ தான் டேஸ்ட்டு. அவ்வளோதான், அப்படி திருப்பி போட்டுட்டு இந்த மசாலாவெல்லாம் தூக்கி அது மேலே வச்சுருங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை நம்ம அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டேன். போட்டுட்டு என்ன செய்யுங்க, கொத்தமல்லி தழை ஃபைனல் டச்சும்பாங்களோ அதுதான். கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுருங்க. முடிஞ்சிருச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா அப்படி பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு இப்பயே பாருங்கள் அடி பிடிக்குது. லைட்டாக அடி பிடிக்க விட்றாதீங்க. அவ்வளோதான். இதை ஃபைனலாக என்ன பண்ணுங்க, லைட்டாக வந்து ஒரு அரை கரண்டி போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து இப்படியே சுற்றி ஊற்றி விட்ருங்க. அதை போட்டு கிண்டிடாதீங்க. அப்படியே சுற்றி ஊற்றி நடுவில் ஒரு 2 ட்ராப்ஸு அப்படி விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மூடியை போட்டு இப்படி மூடிடுங்க. மூடி அப்படியே சிம்மிலே ஒரு 2 மினிட்ஸ் வைங்க போதும். அதுக்கு மேலெலாம் வேணாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வைங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்கு தொக்கு ரெடி. நீங்கள் இதை எக்கு தொக்குன்னு வச்சுக்கலாம், எக்கு ஃப்ரைன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.